அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா ரேணுகாவை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ விஜய் அதை நினைச்சு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து நினைக்கிறாங்க. ஆனா அன்னபுண்ணியம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, உன் தலை மேல நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து அன்னபுண்ணியம்மா சொல்றாங்க. என்னன்னா, நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ரேணுகாவுக்கு பிடிச்ச மாதிரி ரேணுகாவுக்கு பிடிச்ச விஷயத்த ஸோ விஜய் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது மல்லி வந்து ரேணுகாவை நம்மளை விட நல்லபடியா பார்த்துப்பா அப்படின்ற அளவுக்கு விஜய் வந்து யோசிக்கணும். அந்த அளவுக்கு மல்லி பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் முன்னாடியே ரேணுகா விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆன போட்டோவை கொண்டு போய் மாட்டி வைக்கிறாங்க. அங்க வந்து இதுக்கு முன்னாடி மல்லி போட்டோ தான் இருந்துச்சு. ஆனா இதையே இப்ப மல்லி வந்து தேவையில்லாம செய்யறாங்க அப்படின்றதுதான் வந்து தெரியல. ஏன்னா விஜய் கூட பார்த்தா என்ன நினைப்பாரு, ஓ அப்பா மல்லி வந்து நம்மளை அவாய்ட் பண்றா, நம்மளையும் ரேணுகாவையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து நினைப்பாரு. ஸோ பாக்குற நமக்கும் வந்து அப்படிதான் தெரியும். அப்படியெல்லாம் வந்து மல்லி யோசிக்காம, ஸோ இப்படியெல்லாம் இருந்தா நம்ம வந்து ரேணுகா மேல பாசத்தை வச்சிருக்கோம், ரேணுகாவை நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்குவாரு. இதுவரை ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. மல்லி நீங்க நினைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். ஒவ்வொரு டைமும் விஜயை கேட்காம எத்தனையோ முடிவுகள் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த முடிவுகள் எல்லாமே வந்து போய் தவறாதான் முடிஞ்சிருக்கு. அதுக்காக நீங்க இப்பயும் வந்து தப்பான முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ரேணுகா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஸோ அதை அப்படியே விட்டுறணும். அதையெல்லாம் விட்டுட்டு அவங்களோட கல்யாண போட்டோவை எடுத்து மாட்டி வைக்கிறீங்க. இதை வந்து விஜய் பாக்குறாரு. விஜயோட மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்றதெல்லாம் இதை பத்தி நீங்க யோசிச்சு கூட பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா இதனால பின் விளைவுகள் வரப்போறது. அதை எல்லாத்தையுமே நீங்க தான் சமாளிச்சு ஆகணும். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா நம்ம அன்னபூர்ணியமா இருக்கிறாங்க. ஆனா விஜயோட மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.